நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் அட்வைஸ்னா என்ன, கவுன்சிலிங்னா என்ன, மென்டரிங்னா என்ன? ஏன்னா இதை பற்றி நான் பல எபிசோடில் நான் போட்டிருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த எபிசோட். என் அன்பார்ந்தவர்களே, ஒரு குழந்தைய படிக்க வச்சு, அதாவது ப்ரீகேஜில் ஆரம்பித்து 12th வரையில் அவங்கள படிக்க வச்சு, அதுக்கப்புறம் காலேஜில் அவங்கள அனுப்பிச்சு ஒரு நல்ல டிகிரியை கையில் வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் கையில் வாங்கி கொடுத்து, அவங்க வேலையில் அமர்த்தி அவங்க செட்டில் ஆகிற வரையில் இருக்கக்கூடிய கடமை ஒரு பெரிய கடமை. பெற்றோர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி. இந்த லாங் ஜேர்னி, நியர்லி 20 years, இந்த லாங் ஜேர்னியில் lot of challenges parents face, the teachers face, students also face. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, சார் அட்வைஸ்னா என்ன, கவுன்சிலிங்னா என்ன, மென்டரிங்னா என்ன? ஏன்னா இதை பற்றி நான் பல எபிசோடில் நான் போட்டிருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த எபிசோட். Advice giving. See, supposing there is a deviation in behavior, we can advise. காலையில் 8 மணி வரை தூங்குறாங்கன்னா உங்களை கூட்டு அட்வைஸ் பண்ணலாம். காலையிலே எழுந்துடணும்பா, அப்போ தான் அவனுக்கு படிப்பு வரும். இல்லை அதிகமாக மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க, ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணிவிடுங்க. டீச்சர்ஸ் ஆல்சோ கேன் அட்வைஸ். சிட் ஸ்ட்ரைட், லிசன் டு மீ கேர்ஃபுல்லி, டூ தி ஹோம்ஒர்க். அட்வைஸ் கணக்க ஏற்றுட்டாங்களா பிரச்சனையே கிடையாது. குழந்தைகள் வளரும்போது நம்ம சொல்ல அட்வைஸ் எடுத்துப்பாங்க. ஏதோ ஒரு பூச்சியை எடுக்குது, ட்ராப் இட், போட்டுரு, என்ன போட்டுரும், அது பிடிவாதமாக பிடிக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைகள் வளரும்பொழுது அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வரும், அவங்களுக்குன்னு ஒரு உணர்ச்சிகள். தே ஹேவ் தேர் ஓன் டிசையர், வாண்ட், நீட் எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம அட்வைஸ் கொடுத்தோம்னா resistance will be there. Resistance is a natural phenomenon. அப்போ புரிஞ்சுக்கிட்டு எப்படி அட்வைஸ் பண்ணணுமோ அப்படி அட்வைஸ் பண்ணணும். அப்படி பண்ணலை, அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா the resistance will build. இப்போ அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா டெஃபினெட்லி எவ்ரிபடி வில் அட்வைஸ். ரொம்ப அட்வைஸ் பண்ணும்போது they may not like it. They may hate us even. Then counseling. Counseling அப்படின்னா ஒரு டெம்பரரி செட்பேக் வந்துடுது, எதிர்பார்த்த மார்க்கோ இல்லை சீட்டோ கிடைக்கல, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடுறாங்க, இல்லை வியாபாரத்தில் நொந்து போயிடுறாங்க, இல்லை மேரீட் லைஃப்பில் ஏதோ பிரச்சனை வருது, அதனால் ரொம்ப மூட் ஆஃப் ஆகிடுது. அண்மை காலங்களில் பார்த்திங்களான்னா ஒரு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணலை, இல்லை எதிர்பார்த்த குரூப் கிடைக்கல, இல்லை எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் கேஸ் போயிடுறாங்க. ஸோ கவுன்சிலிங் இஸ் டு சிட் வித் தெம் அண்ட் ஹீல். அவங்க மனசு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறது. லைஃப்லாம் இப்படி தான் இருக்கும், ஏற்றத்தாழ்வு வரும், வெற்றிகள் வரும், தோல்விகள் வரும். இந்த தோல்விகள் எல்லாம் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஹீலிங். தட்ஸ் கால்டு கவுன்சிலிங். பட் மென்டரிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். மென்டரிங் அப்படின்னா இட் இஸ் அ மோர் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ். இட் இஸ் நாட் கவுன்சிலிங். அவங்களோட உட்கார வச்சு இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதே தொடருமானா என்ன ரிசல்ட் ஆகும், இப்போ உங்களுடைய கோல் என்ன, வாழ்க்கையில் என்ன ஆக விரும்புகிறீங்க, இன்றையிலிருந்து 10 ஆண்டுகளில் வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் லைஃப். இது தெரிஞ்சவங்களுக்கு இந்த அட்வைஸும் ஏற்றுருவாங்க, கவுன்சிலிங்கும் தேவைப்படாது. பட் இப்போ ஒரு 300 மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்காரு ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவர் நிலைமையே புரியல அவருக்கு. தென் we need to mentor him. இப்போ எவ்வளோ நேரம் படிக்கிற, உன்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குது, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீ படிக்கிற, இந்த ரேட்டில் போனால் எங்கே நீங்கள் போய் சேர போகிறீங்க அப்படின்னு அவங்களோட புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 சிட்டிங் அவங்களோட உட்காரணும். அவங்க ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணணும். இட்ஸ் சம்திங் லைக் கோயிங் டு எ டாக்டர் ஃபார் அ எயில்மெண்ட். அதே மெடிக்கலில் கூட பார்த்திங்களான்னா அட்வைஸ்
நல்ல சாப்பாடு சாப்பிடு, இந்த சாப்பாடு சாப்பிடாத, நல்ல சத்தான உணவு சாப்பிடு, அட்வைஸ் ஏற்றுட்டேன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஒரு செட்பேக் வந்துடுச்சு, ஒரு தீராத நோய் வந்துடுச்சு அப்படின்னா கவுன்சிலிங். எத்தனையோ பேர் இப்படி வந்திருக்கு, அவங்களாம் பழிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆசுவாசப்படுத்துறது. மென்டரிங் இஸ் treating an ailment and then making the person to come out of it and become a healthy person. Right? So, mentoring is very, very important. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு திசையை திருப்பத்திற்கு 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதனால தான் மென்டரிங். என்னுடைய மென்டரிங் செஷனில் we sit with the child, understand where he wants to be, where he is now, identify the gap, and go with him the next couple of sittings, understand this is where you have to be. Slowly we build up a relationship, an emotional relationship. And the emotional relationship வந்த உடனே நம்ம சொன்னபடி கேட்பாங்க. Mentoring is much more a professional work than advice giving and counseling. I hope you understood the difference between these two. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி கேள்விகள் இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. வில் ட்ரை டு கேட்ச் அப் வித் யூ. ஆல் தி பெஸ்ட்.